விதிமுறைகளை பூர்த்தி செய்யாமலும் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமலும் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் கல்வியாண்டில் அங்கீகாரம் நீட்டிக்கப்படாது என உயர்நீதிமன்றத்தில் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தகவலால் அந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தனியார் பள்ளிகளை முறைப்படுத்த 2004ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த விதிமுறையால் குறைந்த நிலப்பரப்பு மற்றும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத 746 தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் பெற முடியாமல் தவித்தன. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்கப்பட்டு வந்தன. இது தொடர்பான வழக்கில் 746 பள்ளிகளுக்கு வரும் கல்வியாண்டில் அங்கீகாரம் நீட்டிக்கப்படாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இந்த பள்ளிகளில் படிக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. பெற்றோரும் செய்வதறியாது திகைத்து போய் உள்ளனர். மே மாதம் வரைதான் நீடிக்கும், அதற்கு பிற்பாடு அங்கீகாரம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளது. இது பெற்றோர் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அட்மிஷன் எல்லாம் முடிந்த நேரத்திலே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு என்பது மாணவர்களை மிகவும் பாதிக்கும். மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூலுக்கான வசதியை பண்ண சொல்லி மேனேஜ்மெண்ட் பேசலாம். என்னன்றது கவர்மெண்ட் பண்றது ஃபுல்லா க்ளோஸ் பண்றது முடியாத ஒரு விஷயம். குழந்தைங்களோட பாதிப்பு ஃபுல்லாக இருக்கு. இப்போ போர்டு எக்ஸாம் டைம்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைங்க 9th to 10th மற்ற 11th to 12th ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அங்கீகாரத்தை இழந்துள்ள பள்ளிகள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன். எவ்வளவு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு மக்களுக்கும் தெரியும். பொதுமக்களும் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு பள்ளியில சேர்க்கறதுக்கு முன்னால அந்த பள்ளியில குறைந்தபட்ச வசதிகள் இருக்கிறதா, அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி இருக்கிறதா, அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, இதெல்லாம் விசாரித்து விட்டு தான் அவங்க பிள்ளைகளை சேர்க்கணும். சேர்த்து விட்டு ஐயோ இந்த மாதிரியான ஒரு பள்ளியில சேர்த்துட்டோமே அங்கீகாரம் இல்லைன்னா எங்க பிள்ளைங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. சர்ச்சையில் சிக்கியுள்ள 746 தனியார் பள்ளிகளில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பதாக கல்வித்துறை கூறுகிறது. எனவே இத்தனை லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த பள்ளிகளில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு தகுந்தாற்போல் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்து அரசு நிர்ணயம் செய்தால் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து போன்ற ஒரு சம்பவத்தை எதிர்காலங்களில் தவிர்க்கலாம் என்பது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது.